வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்ஆர் ஃபார்மை பிஎல்ஓ ஆஃபீஸர் அப்டேட் பண்ணிட்டாங்களான்னு பார்க்க போகிறோம். உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. அதில் voters.eci.gov.in அப்படின்னு டைப் பண்ணிங்க. இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் லாகின் இருக்குல்ல, ஆல்ரெடி லாகின் பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். அப்படின்னா சைன் அப் அப்படி கொடுத்துட்டு அதில் உங்கள் ஃபோன் நம்பர் இல்லை இமெயில் ஐடி கேப்சா நம்பர் டைப் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். இந்த ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட லாகின் ரெடி ஆகிடும். இதுக்கு நீங்கள் ஓடிபி லிங்க் பண்ண நம்பர் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த நம்பர் என்ன கொடுக்கலாம். நீங்கள் இப்போ லாகின் பேஜ் வந்துடலாம். உங்கள் ஃபோன் நம்பரு டைப் பண்ணிங்க. அடுத்து கேப்சா நம்பர் என்ன கொடுத்தீங்களோ மேலே என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிங்க. ரிக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களை லாகின் ஆகிடும் உங்கள் ஐடி. அப்புறம் கீழே அப்படி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா க்ரீன் கலராக இருக்குங்க ஃபில் எமர்ஜென்சி ஃபார்ம் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் போய்ட்டு நம்ம என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணிங்க. அப்புறம் உங்களோட ஓட்டர் ஐடியில் புதுசாக ஒரு ஓட்டர் ஐடி இருக்குல்ல, அதில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கீழே என்ட்ரி பண்ணுங்கள். என்ன ஓட்டர் ஐடி நம்பரோ அந்த நம்பரை அப்படியே பார்த்து என்ட்ரி பண்ணுங்கள். ஓட்டர் ஐடி நம்பரை அப்படியே பார்த்து என்ட்ரி பண்ணிவிடுங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் இதேமாரி வந்துச்சுன்னா உங்கள் ஃபார்ம் ஆல்ரெடி சப்மிட் ஆகிட்ட அர்த்தம். அப்படி வரல வேறு எதுனா உங்கள் பக்கத்தில் உள்ள பிஎல்ஓ ஆஃபீஸரை போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு லாகின் ஐடி வச்சு நீங்கள் எத்தனை பேருக்குனா ஃபேமிலியில் எத்தனை பேருக்குனா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓரளவுக்கும் ஒரு லாகின் ஐடி ரெடி பண்ண தேவையில்ல. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம.